கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் பார்த்தசாரதி அவர்களின் பொன் விலங்கு என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 24. சத்தியமூர்த்தி 9 மணிக்குள் மறுபடியும் லேக் அவென்யூவிற்கு வந்து அந்த ரொட்டி கிடங்கின் மாடி அறையில் அவசரமாக குடியேறிவிட்டான். அங்கே வந்து தங்கிவிட்டதை உறுதிப்படுத்தும் நிச்சயமான சாட்சியைப் போல மாடி வரந்தாவில் நிறைந்திருந்த சண்பகப்பூ வாசனை கமகமத்து கொண்டிருந்தது. எதிர்ப்புறம் நீலப் பெரும்பரப்பாக ஏறி தன் அழகிய சிறிய அலைகளை மடித்து கொண்டு கிடந்தது. கீழே ரொட்டி கிடங்கிலிருந்து சர்க்கரைப்பாகு முருகுவது போன்ற ஒருவித வாசனையும் வந்து பரவிக்கொண்டிருந்தது. அதை தனி அறையாக தன் உபயோகத்திற்கு மட்டும் வைத்துக்கொண்டு 48 ரூபாய் நிச்சயமாக அவனால் கொடுக்க முடியாது. இன்னும் ஒரு வாரத்திற்குள் வெளியூரிலிருந்து தனிக்கட்டையாக அங்கு தன்னை போலவே வந்திருக்கும் ஆசிரியர்களையோ அல்லது வேறு மனிதர்களையோ 2 பேரை உடன் வசிப்பவர்களாக சேர்த்து கொண்டு விட வேண்டும் என்று அவன் தனக்குள் சிந்தனை செய்து ஒரு முடிவுக்கு வந்திருந்தான். அன்று முதல் நாளாக இருந்ததனால் 11 மணிக்கு கல்லூரி திறப்பதாக அறிவித்திருந்தார்கள். லேக் அவென்யூவிலிருந்து கல்லூரி காம்பவுண்டை அடைவதற்கு அரை மணி நேரமோ அல்லது அதற்கும் சிறிது குறைவான நேரமோ நடந்து போக வேண்டியிருக்கும் என்று தோன்றியது. ஆழ்ந்து சிந்தித்துக்கொண்டே நடந்து போவதற்கேற்ற சுகமான சாலை அது. எனவே ஒவ்வொரு நாளும் 2-3 முறை அந்த சாலை வழியே நடந்து போய் திரும்ப வேண்டியிருக்குமே என்பதை எண்ணி சத்தியமூர்த்தி மகிழ்ச்சி அடைந்தானே தவிர கவலைப்படவில்லை. அறைக்குள் மொத்தம் 4 அலமாரிகள் இருந்தன. ஒன்றில் தன் புத்தகங்களை பிரித்து அடக்கினான் அவன். தன்னுடைய பொருட்களை எல்லாம் அந்த அறைக்குள் ஒழுங்குபடுத்தி வைத்த பின் நீராடச் சென்றான். மல்லிகை பந்தலின் குளிர்ந்த நீர் பட்டு போல மென்மையாக இருந்தது. குழாயை திறந்ததும் குளிர்ந்த நீர் சில்லென்று சிலிர்த்து கொண்டு கொட்டியது. அவ்வளவு அருமையாக தண்ணீர் ஏற்பாடு செய்திருக்கும் மல்லிகை பந்தல் நகர சபையை வாழ்த்தியது அவன் உள்ளம். நீராடிவிட்டு துடைத்து கொண்டு வெளியே வந்தவன் கையில் பிளாஸ்குடன் அரைவாசலில் சாய்ந்தாற்போல நின்று கொண்டிருந்த பாரதியை சந்தித்தான். கூச்சமும் பயமுமாக அந்த கோலத்தில் அவளை கடந்து அறைக்குள் போவதற்கு திகைத்து தயங்கினான் அவன். சாதாரணமாக ஆண் பிள்ளைகளுக்கு முன்னிலையிலேயே திறந்த மார்போடு நிற்பதையோ நடப்பதையோ கூட விரும்பாதவன் இப்பொழுது அந்த பெண்ணுக்கு முன்பாக இன்னும் கூசி நின்றான். பாரதியும் அந்த நிலையில் அவனிடம் என்ன பேசுவதென்று தோணாமல் நாணி தயங்கினாள். ஈரம் பட்ட செந்தாமரை பூக்களாக சிவந்திருந்த அவனுடைய பாதங்களையும் இழைத்த சந்தனத்தண்டு போல மினுமினுக்கும் பொன்னிற தோள்களையும் பாராதது போல பார்த்து மறுபடியும் பார்க்க தவிக்கும் கண்களோடு நின்று கொண்டிருந்தாள் அவள். நாணி தலையை குனிந்து கொள்ளும் பாவனையில் அவனுடைய தங்கத் திருவடிகளையும் அவற்றில் வெண்முத்து பதித்தார் போன்ற நகங்களையும் அவள் சுலபமாக காண முடிந்தது. அந்த கால்கள் குளியல் அறையிலிருந்து நடந்து வந்த வழியெல்லாம் சித்திரம் பதித்தார் போல நீர் பிரதிநிதிகள் பாத கோலமாக பதிந்திருந்தன. கண்ணன் பிறப்பிற்கு மாக்கோலம் போட்டது போல அளவாக தெரிந்த அந்த நீர் பிரதிகளை ஓடிப்போய் 2 கைகளாலும் தொட்டு கண்களில் ஒத்தி கொண்டு விட வேண்டும் போல தவித்தாள் அவள். பொன்னில் வார்த்து குழைத்தெடுத்தார் போன்ற அந்த தோள்களை இன்னொரு முறை எப்படியும் பார்த்து விட வேண்டுமென்று அவள் தன் அழகிய கண்களின் பார்வையை நிமிர்த்து ஓரமாக சாய்த்த பொழுது அவன் தன் கையில் பிழிந்து வைத்திருந்த ஈரத்துண்டை மெல்ல உதறி மேலே போர்த்தி கொண்டிருந்தான். அவளோடு கண்களை திருப்பிய அவளுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது. அந்த நிலையில் பாரதிக்கு ஒரு கவிதை நினைவிற்கு வந்தது. அம்பிகாபதி அமராவதி கதையை நவீன காவியமாக எழுதி வெளியிட்டிருந்தார் நவநீத கவி என்ற கவி. அவர் ஒரு மறுமலர்ச்சி தமிழ் கவிஞர். அதில் ஒரு பாட்டு பாரதிக்கு மனப்பாடமே ஆகியிருந்தது. அவளுக்கு மிகவும் பிடித்த பாட்டது. பார்க்க தவித்து பார்த்ததுவும் பாராதிருந்தே தவித்ததுவும் யாருக்கும் தெரியா திணைந்ததுவும் யாரும் அறிந்தே பிரிந்ததுவும் பேசத் தவித்து பேசியதுவும் பேசாதிருந்தே தவித்ததுவும் நேசம் திரிந்து மணந்ததுவும் நீசர் கலைக்க கலைந்தனவே. இந்த கவிதையை இன்பத்துக்காக 100 பாடல்களே உள்ள அந்த புத்தகத்தை 7-8 முறை படித்திருக்கிறாள் அவள். இப்பொழுதும் அவளுக்கு விருப்பமான அந்த பாட்டுதான் நினைவிற்கு வந்தது. அந்த புத்தகத்தின் பெயரே ஞாபக மலர்கள் என்று வைக்கப்பட்டிருந்தது. சென்ற வருடம் அவளுடைய பிறந்த நாளன்று கல்லூரி தோழி ஒருத்தி இந்த ஞாபக மலர்களை அவளுக்கு அன்பளிப்பாக கொடுத்திருந்தாள். பார்க்க தவித்து பார்த்ததும் பாராதிருந்தே தவித்ததும் என்ற வரியை பாரதி இப்பொழுது திரும்ப திரும்ப நினைத்தாள். சத்தியமூர்த்தியின் இந்த பாதங்களை பார்க்கும் பொழுது அவள் தவித்தாள். பார்க்க முடியாத போதும் தான் அவள் தவித்தாள். இந்த உணர்ச்சியை அந்த கவி எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார். வழி விடுகிறீர்களா? உள்ளே போய் உடை மாற்றி கொண்டு வந்து விடுகிறேன் என்று கேட்டுக்கொண்டே அவன் மிக அருகில் வந்துவிட்ட பிறகுதான் அவள் சுயநினைவு வரப்பெற்று விலகி நின்று அவனுக்கு வழிவிட்டாள். 10-15 நிமிடங்கள் கழித்து சத்தியமூர்த்தி உடை மாற்றிக்கொண்டு மின்னல் எதிரே வந்து நிற்பது போல பளீரென்று வெண்மையுடுத்தி நின்றான். சிரித்துக்கொண்டே அவளிடம் பேசலானான் அவன். உங்களுக்கு மிகவும் சிரமம் கொடுத்து விட்டேன்.
நீங்கள் என்னை தேடிக்கொண்டு இங்கே எல்லாம் வந்து நிற்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நான் இன்று காலையில் ரூம் தேடி வந்த பொழுது இந்த இடம் ஆகப்பட்டது. உடனே முன்பணம் கொடுத்து பேசிக்கொண்ட பின் இங்கே குடியேறிவிட தீர்மானித்தேன். விடிந்ததும் பிரின்சிபாலும் ஹெட் கிளார்க்கும் கல்லூரியை சுற்றி பார்க்க வந்திருந்தார்கள். அவர்கள் பேச்சு பார்வையெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது. எனக்கு பிடிக்கவில்லை. இங்கே வந்து விட்டேன். சில வினாடிகள் ஒன்றும் பேசாமல் மன அழுத்தத்தோடு உதட்டை கடித்துக் கொண்டிருந்த பாரதி பின்பு நிதானமாக அவனை கேட்கலானாள். பிரின்சிபாலையும் ஹெட் கிளார்க்கையும் தான் பிடிக்கவில்லையா? என்னையும் சேர்த்து பிடிக்காமல் போய்விட்டதா? அது சரி, உங்கள் தந்தை எஸ்டேட்டிலிருந்து திரும்பி விட்டாரா இல்லையா என்று அவள் கேள்விக்கு பதில் கூறாததோடு சிரித்துக்கொண்டே அதற்கு சம்பந்தமில்லாத வேறொரு கேள்வியை அவளிடமே கேட்டான் சத்தியமூர்த்தி. அப்பா திரும்பி விட்டார். காலையில் அவர் திரும்பியதும் நீங்கள் வந்திருப்பதையும் கூட சொல்லிவிட்டேன். எதற்காக இப்படி பேச்சை மாற்றுகிறீர்கள்? காலையில் எழுந்ததும் எழுந்திராததுமாக சமையற்காரரை கூட அருகில் நெருங்க விடாமல் நானே என் கையால் காஃபி போட்டு ஃப்ளாஸ்கில் ஊற்றி உங்களுக்கு கொடுத்து அனுப்பினேன். நீங்களோ அந்த காஃபியை ஃப்ளாஸ்குடன் அப்படியே திருப்பி அனுப்பியிருக்கிறீர்கள். நேற்றானால் அந்த அகாலத்தில் இருட்டென்றும் குளிரென்றும் பாராமல் நான் உங்களை அழைத்து கொண்டு போக பஸ் நிலையத்திற்கு வந்தேன். அப்பொழுதும் நீங்கள் என்னிடம் சுமூகமாக இல்லை. பிரியப்பட்டு தவித்து கொண்டிருப்பவர்களை என்னதான் சொல்வது என்று சிரிகிறார் போன்ற வார்த்தைகளால் அவனை சாடிக்கொண்டே ஃப்ளாஸ்கை திறந்து அதன் மூடிக்குள்ளே அடங்கியிருந்த சிறிய பிளாஸ்டிக் கப்பில் ஆவி பறக்கும் காஃபியை ஊற்றி நீட்டினாள் அவள். அதை மறுக்காமல் வாங்கி பருகிய சத்தியமூர்த்தி, உங்களுடைய கோவத்தைப் போலவே காஃபியும் சுவையாகத்தான் இருக்கிறது. ஆனால் பாவம், பிரியப்பட்டு தவித்து கொண்டிருப்பவர்களை புரிந்து கொள்ள தெரியாத கல்மனம் படைத்தவனை தேடி நீங்கள் இதை எடுத்துக்கொண்டு வந்திருக்க வேண்டாம் என்று குறும்பு தொனிக்க மறுமொழி கூறினான். இதை கேட்டு அவள் கன்னங்களில் செம்மை குழம்பி நாணம் கடிந்தது. அவ்வளவு பெரிய செல்வ செருக்கு நிறைந்த வீட்டில் பிறந்து வளர்ந்திருந்தும் அவளிடம் மிக மென்மையான நாணமும் இருப்பதைக் கண்டு சத்தியமூர்த்தி மகிழ்ந்தான். பெண்கள் ஆண்களைப் போல பிறரிடம் பழகுவதற்கு பழக்கப்படுத்திவிட்டு ஆண்கள் விலகியிருந்து பெருமைப்பட்டு கொள்ளும் பெரிய குடும்பங்கள் பலவற்றை சத்தியமூர்த்தி பரிதாபத்தோடு பார்த்திருக்கிறான். மாணவ மாணவிகளிடம் நெருப்பு காய்வது போல அதிகம் விலகிவிடாமலும் அதிகம் நெருங்கிவிடாமலும் பழக வேண்டும் என்று இன்டர்வியூவின் பொழுது பூபதி கூறியிருந்த வாக்கியங்கள் அவனுக்கு இன்னும் மறக்கவில்லை. இதயங்கள் மலர, எண்ணங்கள் மலர, மெய்யான பிரியத்தை சுமந்து கொண்டு எதிரே வந்து நிற்கும் பாரதியையும் அவளுடைய தந்தையின் அறிவுரையும் இணைத்து நினைத்த பொழுது அவனுடைய நினைப்பு ஒழுங்காக வராமல் நடுவில் ஏதோ சிறிது தடுமாறியது. அந்த பெண் அடிக்கடி தன்னை தேடி வருவதையும் பார்த்து பேச தவிப்பதையும் எப்படி குறைத்து கொள்ள செய்யலாம் என்று நேற்றிலிருந்தே ஆழ்ந்து சிந்திக்க தொடங்கியிருந்தான் சத்தியமூர்த்தி. பிரின்சிபாலும் ஹெட் கிளார்க்கும் காரணமில்லாமல் தம்மேல் பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிற சமயத்தில் இந்த பெண் தேடி வருவதும் பார்ப்பதும் சிரிப்பதும் அவர்களுடைய பொறாமையை மேலும் வளர்த்து விபரீதமாக்கிவிடக்கூடாதே என்று அவன் தயங்கினான். நாணமும் அச்சமும் மடநாய்களுக்கன்றோ வேண்டும் என்று பாரதியார் ஆவேசமாக பாடியிருந்தாலும் சமூக வாழ்க்கையில் ஆண்மகனும் கூட அச்சமும் நாணமும் பட வேண்டிய இடங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. பழி வருகிற இடங்களை நினைத்தால் பயப்படாமலும் நாணப்படாமலும் இருக்க முடியாது. தன் மனத்தையும் நேர்மையையும் அரித்து தின்று விடுகிற சபலங்கள் தீரனுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் குறுக்கிடக்கூடாது. புகழோடு வாழ முடியாமல் போகலாம், ஆனால் பழியில்லாமல் வாழ வேண்டும். பழியில்லாமல் வாழ்வதே வீரம் என்று இப்படியெல்லாம் அவன் மனதில் நினைவுகள் ஓடின. அப்பொழுது பிளாஸ்கை திருகி மூடியபடியே அவனை கேட்டாள் அவள். இந்த வேலை உங்களுக்கே கிடைத்தது. நீங்கள் இங்கே வந்துவிட வேண்டுமென்று ராப்பகலாக நான் தவித்த தவிப்பு உங்களுக்கு தெரியுமா சார்? நன்றாக தெரியும். அதற்காக நீங்கள் மிகவும் சிரமப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கடிதங்கள் இரண்டும் நீங்கள் தவித்த தவிப்பை எனக்கு பறைசாற்றி இருக்கின்றன. அத்தனை அழகான வாக்கியங்களால் ஒரு கடிதத்தையும் அதுவும் போதாமல் மற்றொரு கடிதத்தையும் எழுதிய உங்களை எப்படி பாராட்டுவதென்றே எனக்கு தெரியவில்லை. அந்த கடிதங்கள் இன்னும் அப்படியே பசுமையாக என் மனதில் பதிந்திருக்கின்றன. கடிதங்கள் மட்டும் மனதில் பதிந்து விட்டால் போதுமா? அதை எழுதியவளை பற்றிய ஞாபகம் கொஞ்சம் கூட பதிந்ததாக தெரியவில்லையே என்று அவள் கேட்ட கேள்விக்கு சத்தியமூர்த்தி பதில் சொல்லாமல் இருந்தான். வெளியே வெயில் பரவியிருந்ததால் பால்கனிக்கு அப்பால் ஏரி நீர் வெள்ளிக்குழம்பாக பளபளக்கத் தொடங்கியிருந்தது. மணியும் ஏறக்குறைய 10:15 ஆவதற்கு இருந்தது. நீங்கள் நவநீத கவியின் ஞாபக மலர்கள் என்ற புத்தகம் படித்திருக்கிறீர்களா சார் என்று இருந்தால் போலிருந்து ஒரு புதிய கேள்வி அவளிடம் கேட்டாள் பாரதி. ஏன், படித்திருக்கிறேன், அதில் என்ன என்று சிறிது நேரம் பொறுத்து சத்தியமூர்த்தி அவளுக்கு பதில் கூறினான். ஒன்றுமில்லை, அதில் ஒரு பாட்டு உண்டு. பார்க்க தவித்து பார்த்ததும் பார்த்திருந்து தவித்ததும் பேச தவித்து பேசியதும் பேசாதிருந்து தவித்ததும் என்று வரும். உங்களை பார்த்த நாளிலிருந்தே நானும் அப்படித்தான் இருக்கிறேன்.
நான் ஏன் இப்படி பைத்தியமானேன் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. மனித வாழ்க்கையில் உள்ள பெரிய ஆச்சரியம் அன்பு நிறைந்தவர்களை எந்த இடத்தில் எப்பொழுது எதற்காக சந்திக்கப் போகிறோம் என்பதும் எங்கே எப்பொழுது எதற்காக பிரியப் போகிறோம் என்பதும் முன்கூட்டியே தெரியாமல் இருப்பதுதான். அந்த ஆச்சரியம் என் வாழ்வில் நேர்ந்துவிட்டது என்று தைரியமாக அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்து சொன்னாள் அவள். அந்த துணிவையும் உறுதியையும் பார்த்து சத்தியமூர்த்தி மலைத்து போனான். கல்லூரிக்கு நேரமாகிவிட்டது என்று அவளே அப்பொழுது அவனுக்கு ஞாபகப்படுத்தினாள். அறையை பூட்டிக் கொண்டு அவன் கல்லூரிக்கு புறப்பட தயாரானான். மறுக்க முடியாத காரணத்தால் அவன் கல்லூரி காம்பவுண்ட் கேட் வரை அவளோடு அவள் காரிலேயே போய் இறங்கிக் கொள்ள நேர்ந்தது.